ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் அற்புதமான நடிப்பில் அவர் திரைப்பயணத்தில் 1963 வெளியான வெற்றி திரைப்படம் தான் பரிசு அப்படிங்கிற திரைப்படம். டி யோகானந்த் அவர்களின் இயக்கத்தில் இந்த பரிசு திரைப்படத்தில் நடிகர் திலகம் சாவித்ரி, மக்கள் திலகம் எம்ஜிஆர், எம்ஆர் ராதா, எம்என் நம்பியார், நாகேஷ், ராகினி, ராஜசுலோக்ஷனா, எம்கே முஸ்தபா, எஸ்எம் திருப்பதிசாமி போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள். சிவாஜியை போலவே நடிகைகளில் ஒரே நாளில் தொடர்ந்து 2 படங்கள் ரிலீஸ் ஆனது சாவித்ரி அவர்களுக்கு மட்டுமே. 1957 தமிழ் புத்தாண்டுக்காக ஏப்ரல் மாதம் 12 மாயா பஜார் வணங்காமுடி, அதே ஆண்டின் தீபாவளி திருநாளில் மகாதேவி சௌபாகியவதி, 1962 தை திருநாளில் கொஞ்சம் சலங்கை பார்த்தால் பசித்தீரும், 1963 தீபாவளிக்கு கற்பகம் பரிசு, 1964 பொங்கலுக்கு கர்ணன் வேட்டைக்காரன். அவை அத்தனையுமே பிரமாதமாக ஓடிய திரைப்படங்கள் அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம். தெளிவான கதை, அருமையான பாடல்கள், யோகானந்தின் அருமையான இயக்கம் அத்தனையும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை வெற்றி படமாக ஆக்கியிருக்கு. கூந்தல் கருப்பு மற்றும் என்னென்ன இனிக்குது பாடல்கள் எல்லாமே எவர்கிரீன் வகையை சேர்ந்தது. பட்டு வண்ணச்சிட்டு, ஆளை பார்த்து அழகை பார்த்து போன்ற பாடல்கள் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட பாடல்கள். சாவித்ரி அவர்களுடன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்தது மொத்தம் 3 திரைப்படங்கள் தான். அந்த 3மே 100 நாட்களையும் தாண்டி ஓடின. முதலாவது படம் மகாதேவி, மகா வெற்றியை அடைந்த திரைப்படம். இரண்டாவது பரிசு, 1963 தீபாவளி அன்று வெளியாகி பொங்கலையும் தாண்டி 100 நாட்கள் ஓடி வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. இதையடுத்து வேட்டைக்காரன், மெகா ஹிட்டான காவியம். இந்த வேட்டைக்காரன் திரைப்படம் காமராஜருக்கும் மிகவும் பிடித்த படம் அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம். காதல் காட்சிகள்ல மிக மென்மையாக கனிவாக நடந்து கொள்ளும் எம்ஜிஆர் சில படங்கள்ல காதலிக்கு பரிசளித்த காட்சிகளும் இருக்கு. ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் பரிசு என்பது ஒருவருடைய குணநலன்களை வெளிப்படுத்தும் அம்சமாகவே இருக்கு. அது பெறுபவருக்கு நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டும், கொடுப்பவரின் உள்ளத்தின் உண்மையை வெளிப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும். என்னிடம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக எதையாவது தூக்கி கொடுத்து விடுவது உண்மையான பரிசாக இருக்காது. பரிசை பெற்றுக்கொள்பவரின் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் ஏற்றதாக பயனளிப்பதாக இருந்தால் மட்டுமே அந்த பரிசு உண்மையான பரிசாக இருக்கும். காதலிக்கு பரிசளிக்கும் போது எம்ஜிஆர் அந்த காட்சியை மிக அருமையாக தன்னுடைய இமேஜுக்கு இன்னும் கூடுதல் பலம் சேர்ப்பதாக அமைச்சிருப்பாரு. ஒவ்வொரு காட்சியையும் அவர் அப்படிதான் அமைச்சிருக்காரு. அப்படின்னாலுமே தான் திருமணம் செய்து கொள்ள போகும் பெண்ணோடான தொடர்பு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் கூடுதல் கவனம் செலுத்தியிருப்பாரு. எம்ஜிஆர் நடித்த பரிசு திரைப்படத்துல எம்ஜிஆர் தன்னை ஓரிடத்தில் அழைத்து போய் கரையில சேர்க்கும் ஓடக்கார பெண்ணான சாவித்ரிக்கு 5 ரூபாய் பரிசளிப்பாரு. அந்த இடத்துக்கான பயண கட்டணம் அந்த காலத்துல 50 காசு அல்லது 1 ரூபாயாக இருக்கலாம். ஆனால் இவர் ஒரு முழு 5 ரூபாய் நோட்டை அந்த பெண்ணிடம் கொடுப்பாரு. அந்த 5 ரூபாயை வைத்து ஒரு பாடல் காட்சியும் அந்த படத்துல இடம் பிடிச்சிருக்கும். அந்த பாடல் காட்சி அவர்களின் காதலையும் அதன் புனிதத்தையும் வெளிப்படுத்துவதாகவும் அந்த 5 ரூபாய் நோட்டு ஒரு காதல் பரிசு என்பதையும் வெளிப்படுத்தும். என்ன என்ன இனிக்குது, ஏதேதோ நினைக்குது, வண்ண வண்ண தோற்றங்கள், 5 ரூபாய் கண்ணை வட்டமிட்டு மறைக்குது 5 ரூபாய் என்று தொடங்கும் இந்த பாடல் பேச்சு வழக்கில் 5 ரூபாய் அப்படின்னு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த காதல் பரிசு முக்கியத்துவம் இத்துடன் முடிந்து விடலை. எம்ஜிஆருக்கும் சாவித்ரிக்கும் திருமணம் நடைபெறாமல் போய்விடும். எம்ஜிஆருக்கும் புத்தி சுவாதீனம் இல்லாத நடிகை ராகினிக்கும் திருமணம் நடக்கும். அப்போது அந்த திருமணத்திற்கு வரும் சாவித்ரி அந்த 5 ரூபாய் நோட்டை எம்ஜிஆருக்கும், எம்ஜிஆர் சாவித்ரி கழுத்தில் அணிவித்த தங்க சங்கிலியை மணமகள் ராகினிக்கும் பரிசாக கொடுப்பாங்க. பின்னர் ராகினி இறந்து போன பிறகு மீண்டும் காதலர்கள் இருவரும் இணைந்துடுவாங்க. எம்ஜிஆர் படத்துல எந்த சூழ்நிலையிலையும் அவர் தன் காதலியை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றதாக கதைகளே இருக்காது. இடையில ஏற்படும் பிரிவு தற்காலிகமானதாகவே அமைவதனால பெண்கள் தைரியமாக படம் பார்க்க முன் வருவாங்க. எம்ஜிஆர் தன்னை நம்பிய பெண்களை நட்டாற்றில் விடுவதில்லை என்ற எண்ணம் வலுப்பட்டதுனால
அவரை பெண்கள் இறுதி வரை நம்பினாங்க. ஆளை பார்த்து அழகை பார்த்து ஆசை வைக்காதே என்று தொடங்கும் அற்புதமான பாடலும் இந்த திரைப்படத்துல இடம் பிடிச்சிருக்கு. இந்த அருமையான வாசகத்தை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் 4 வரிகள்ல அற்புதமான கருத்தை படைச்சிருப்பாரு. கண்மூடித்தனமான காதல் என்ற வலையில விழுந்து சீரழியும் இந்த காலத்திற்கு இந்த வரிகளை மனதில் கொண்டாலே ஓரளவு சமூகம் திருந்தி வாழும். இசை தேவதை பி. சுசீலாவின் குரல் இனிமை அற்புதம். கவியரசரின் அருமையான வரிகள், திரை இசை திலகத்தின் இனிய மென்மையான இசை என்றுமே அற்புதம்தான். இந்த பாடல் காட்சியில வரும் எம்ஜிஆர் மற்றும் சாவித்ரி அவர்களின் நடிப்பும் பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும். காலம் என்னும் நதியினிலே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடலும் இந்த பரிசு திரைப்படத்துல இடம் பிடிச்சிருக்கு. சோக பாடலாக இருந்தாலும் அருமையான பாடல். காலம் என்ற நதியில் காதலோடம் விட்ட ஓடக்கார பெண், காதலோடம் மறுகரையை இன்னும் அடையவில்லையாம். அவளின் காதலோடம் ஓடாமல் நின்று விட்டது போலும் நம் மனம் கணக்க, தன் தொண்டை கரகரக்க பேதையில் எண்ணம் பாடிய இசைரசி சுசிலா. சரணங்களின் இடையில மெல்லிதாக ஒலித்து நம் ஜீவனை தொடும் மகாதேவனின் இசைராகம். 5 ரூபாய் பரிசு பெற்ற ஓடம் பயணம். பேக் ப்ரொஜெக்ஷன் யுக்தியில கண்ணீர் விட்டு அழுத ஓடக்காரி. ஓடத்தில் பயணித்த நடிகர் திலகம், மக்கள் திலகம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல் அன்றைய நாட்கள்ல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. KV மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்புல மக்கள் திலகம், சாவித்ரி நடிப்புல வெளிவந்த பரிசு திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் தான் கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு அப்படிங்கிற ஃபென்டாஸ்டிக்கான பாடல். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசீலா ஆகிய 2 பேரும் இணைந்து பாடியிருக்காங்க. இந்த பாடல் வெளியான சமயத்துல கவிஞரின் அபூர்வ கண்டுபிடிப்பு அப்படின்னு பத்திரிகையாளர்கள்லாம் கிண்டல் அடித்து எழுதியிருந்தாங்களாம். இந்த பரிசு படத்துக்கு பின்னணியில பல சுவாரஸ்யமான செய்திகளை சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. பரிசு படத்தின் சில காட்சிகள் தேக்கடியில தான் படமாக்கப்பட்டுச்சு. தேக்கடியில நடந்த படப்பிடிப்பின் போது ஒரு நாள் 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் திடீரென வேகமாக வந்து எம்ஜிஆரின் காலில் விழுந்தாங்களாம். அவரது 2 பெண் குழந்தைகளும் பரிதாபமாக அருகே நின்றுட்டு இருந்தாங்களாம். அவரை எழுந்திருக்க சொன்ன எம்ஜிஆர் என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. என் கணவருக்கு குடிப்பழக்கம் உண்டு, வனத்துறையில வேலை பார்த்து வந்தாரு, வேலைக்கு சரியா போறதில்ல. ஒரு நாள் குடிச்சிட்டு சென்ற என் கணவர் காட்டு யானை தாக்கி இறந்துட்டாரு. அரசு நிர்வாகம் நஷ்ட ஈடோ கருணை தொகையோ எதுவுமே கொடுக்கல, எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு எம்ஜிஆரிடம் அழுதவாறே சொன்னாங்களாம். அதோடு 2 பெண் குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு தனியாக இருக்கும் என் குடிசைக்கு இரவு நேரங்கள்ல சில தவறான நோக்கத்தோடு வந்து வாசல்ல நின்று கலாட்டா செய்யறாங்க அப்படின்னும் சொல்லி கதறினாங்களாம். எம்ஜிஆரின் கண்கள் கலங்கிவிட்டன. உடனே அருகில் இருந்த அரசு அதிகாரியை கூப்பிட்டு இவர்களுக்கு சேர வேண்டிய நஷ்ட ஈட்டை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஏற்பாடுகளை உடனே செஞ்சாராம். மேலும் அந்த 2 பெண் குழந்தைகளின் படிப்பு செலவுகளையும் எம்ஜிஆரே ஏத்துக்கிட்டாராம். அந்த குடும்பத்துக்கு சில உதவிகளை சாவித்ரி அவர்களும் செஞ்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சாவித்ரி அவர்கள் ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.